வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. வீடியோவை மட்டும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி அனைவரும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று மதியம் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் யாரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரமாட்டோம் என்பதை தற்பொழுது அவர்கள் கடிதம் மூலமாக தலைமை அலுவலகத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். செங்கோட்டையன் அவர்கள் இதில் நடுவே வந்துவிட்டாரா? அதிமுகவிற்கும் மாவட்ட செயலாளருக்கும் நடுவே செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்கிறார். காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் செங்கோட்டையன் அவர்களிடம்தான் தங்களது குறைகளை தெரிவித்து வருகிறார்கள். நாங்கள் இப்பொழுது எம்எல்ஏக்களாக இருக்கிறோம், மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் எப்படி களத்தில் அதிமுகவின் தொண்டர்களை நாங்கள் வேலை செய்ய வைப்பது? அவர்கள் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களா அல்லது சசிகலாவின் ஆதரவாளர்களா என்பதை கண்டுபிடிப்பதே கடினமாக இருக்கிறது. வேறுபட்ட அதிமுகவின் தொண்டர்களாக மாறிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது ஏன்? அதிமுகவின் நலனுக்காக உயிரை கூட கொடுத்த காலம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பதவி வெறியின் காரணமாக கட்சியிலிருந்து மிக முக்கியமான நபர்களை நீக்கியிருப்பதால் அதிமுக தோல்வியடைந்து தகுதியே இல்லாத கட்சி ஆண்டு வருகிறது என்றும் மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் செங்கோட்டையன் அவர்களிடம் முறையிட்டுள்ளனர். அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சியில் இணைய வேண்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வைக்கும் விதமாக மாவட்ட செயலாளர்களும் தென் மாவட்ட எம்எல்ஏக்களும் முடிவெடுத்திருப்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. இவர்களது கருத்து சரியானதா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.